வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற ஆண்டு நம் எண்ணம் போல் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு சில முக்கியமான தகவல் சொல்லப் போறேன். சில இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இனி வரும் நாட்கள்ல இந்த சேனல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, டெய்லி ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் வீடியோ போடப் போறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கு. நான் மொத நாளே ஈவினிங்கே ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் போட்டுருவோம். இது உங்களுக்கு அடுத்த நாள் காலையில ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எது ஸ்டாப் லாஸ், எங்கே எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரீ பிளானாக போகிறதுக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ போட போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் உள்ள கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி கிளாஸ் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து போக போகிறது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் தகவல் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னா என்ன, நம்ம அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இண்டிகேட்டர், அதாவது எந்த விதமான இண்டிகேட்டரும் இல்லாமல் எப்படி ட்ரேட் எடுக்குங்கிறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இனி வரும் காலங்களில் இதை பற்றின வீடியோலாம் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம நியூ இயர் கிஃப்டாக உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஸ்டாக் ஈக்விட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது வெரி சிம்பிள். என்னங்கிறத பார்க்கலாங்க. ரூல்ஸ். காலையில் 9:25க்கு நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க் இங்கே கொடுத்துருக்குறேன். இதே லிங்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, அங்கேயும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கெட்டு 9:15க்கு ஓப்பன் ஆகும். நம்ம 9:15க்கு இதை செக் பண்ண தேவையில்ல. 9:25க்கு நம்ம இதை செக் பண்ணுறோம் என்எஸ்சி வெப்சைட்டில். அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரியும், டாப் 2 கெய்னர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். அதாவதுன்னா இந்த மாதிரி உள்ளே போய்ட்டு என்எஸ்சி வெப்சைட் போகிறீங்க. போனதுக்கப்புறம் டாப் கெய்னரில் இருக்கும் பார்த்தீங்களா 2 ஸ்டாக். இப்போ இங்கே பாருங்கள், பஜாஜ் ஃபின்சர்வும் பஜாஜ் ஆட்டோவும் நான் செலக்ட் பண்ண அன்றைக்கி டாப் 2 கெய்னர் லிஸ்ட்டில் இருக்குது. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னோம்னா, இப்போது உங்களோட ட்ரேடிங் டெர்மினல் போயிருங்க. போயிட்டு உங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் டைம் ஃப்ரேம் வந்து 10 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. மாற்றிட்டு இப்போ ஆல்ரெடி அங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம், பஜாஜ் ஃபின்சர்வ் பஜாஜ் ஆட்டோவும். அது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணால் லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் இந்த 3 கேண்டில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 நிமிட்ஸில் இந்த 3 மொத்தம் 3 கேண்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள். மோர் புல்லிஸ், அதாவது மர்போஸு, புல்லிஸ் பின்பார், அப்படி இல்லாட்டி நார்மல் புல்லிஸ். இந்த 3 டைப்பில் ஏதாவது ஒரு டைப் அந்த நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மர்போஸோ இல்லை புல்லிஸ் பின்பாரோ இல்லை நார்மல் புல்லிஸோ இந்த 3 தாண்டி வேறு ஏதாவது ஃபார்மேட் இருந்தால் அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு நம்ம அதர் ஸ்டாக்குக்கு போயிடலாம். இப்போ என்ட்ரி எங்கே எடுக்க போனால் அந்த ஸ்டாக் நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கோட 10 நிமிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஹை பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, அந்த ஹைலேருந்து தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேண்டலோட லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ. இது ரெகுலராக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ரெகுலராக எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது. ஓகே, வாங்க இதே உங்களுக்கு நான் லைவில் எப்படி போகுதுன்னு காட்டுறேன். டிசம்பர் 26 அன்னைக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நான் 9:25க்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த டயத்தில் எனக்கு 2 டாப் கெய்னர் லிஸ்ட்டு கிடைக்கிது. ஒன்று வந்து அதானி என்டர்பிரைசஸ், ரெண்டாவது வந்து ஹிண்டால்கோ. வாங்க இதை லைவில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு காட்டுறேன். டாப் கெய்னர் லிஸ்ட்டில் 2 ஸ்டாக் இருக்குது. ஒன்று அதானி என்டர்பிரைசஸ், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டாக் வந்து ஹிண்டால்கோ, ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது இது வந்து பாருங்கள், நான் 10 நிமிஷத்தில் இங்கே டைம் செட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் டைம் மாற்றிட்டு இப்போ 2 சார்ட்டையுமே தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதானி ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டாக் ஹிண்டால்கோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஹிண்டால்கோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வேலை என்ன இருக்கும்னா, இதில் நான் சொன்னால அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேண்டில்ஸ், மோர் புல்லிஸ், புல்லிஸ் பின்பார், தென் நார்மல் புல்லிஸ், இதில் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இந்த 2 ஸ்டாப் 2வில் இருக்குல்ல, இருக்கான்னு பார்க்குறோம். 26ஆம் தேதி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷனுக்குள்ளே அப்ளை ஆகுதான்னு பார்க்குறேன்.
இது ஹிண்டால்கோ. ஸோ அதானி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதானி எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், பெருசு பண்ணி காட்டுறேன். 26ஆம் தேதி ஸோ பிக், இவ்வளோ பிக்கு நம்மளோட அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம அதனால் இந்த கேண்டிலை பாருங்கள், இந்த கேண்டில் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கேண்டில் ரொம்ப பெருசாகலை, நம்ம எது ட்ரேட் எடுக்கலை. எத்தனை மணிக்கு? கரெக்டாக 9:25 கேண்டில். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஹிண்டால்கோ போகிறோம். ஹிண்டால்கோவில் இந்த கேண்டில் பாருங்கள், நமக்கு கேண்டில் இது வந்து பிக்கோட பாடி பெருசாக இருக்கிறதுனால இந்த கேண்டில் நமக்கு இந்த ட்ரேடிங்கில் எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் நம்ம ட்ரேடிங் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டோம்னா இதோட ஹை வந்து ரூல் வந்து என்ன? இதோட ஹையில் என்ட்ரி. ஸோ இதோட ஹையில் என்ட்ரினா இந்த 10 கேண்டிலோட ஹையில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இதோட லோ வந்து ஸ்டாப் லாஸ். நமக்கு டார்கெட் என்ன இருக்கணும்? 1:2 டார்கெட். ஸோ 2 பிக்னால ஸ்டாப் லாஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இதோட 50% ஆஃப் த கேண்டில் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். வச்சிட்டோம்னா நமக்கு இந்த ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல 9:25 கேண்டிலுக்கு நான் என்ட்ரி ஆகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு டார்கெட் பாருங்கள். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ். ஸோ எனக்கு இங்கே என்ட்ரி ரேஷியோவுக்கு 1:2க்கு மேலேயே எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இது டிசம்பர் 26ஆம் தேதி ஹிண்டால்கோ நம்ம எடுத்துருக்குறோம். வாங்க நம்ம அடுத்த ட்ரேடு அடுத்த நாள் பார்க்கலாம். 27 அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணல, 28ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 9:25க்கு என்ஐசி வெப்சைட் போய் பார்க்குறேன். அதில் எனக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் 2 கிடைக்கிது. ஒன்று பவர் கிரியேட்டும், இன்னொன்று டைட்டனும். இது ரெண்டையும் நம்ம ட்ரேடிங்கில் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பவர் கிரியேட் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் நமக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம டைட்டன்லையும் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 ஸ்டாக்கையும் நாம் 28ஆம் தேதி இது அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஸோ டைட்டனில் 28ஆம் தேதி ஓகே, இது நமக்கு மோர் புல்லிஷ் ஈக்குவல் டு மோர் புல்லிஷ் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரேடிங் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம் ஒன்று. ரெண்டாவது பவர் கிரிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ஸோ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேண்டில். ஸோ இந்த மாதிரி பெரிய கேண்டிலை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அன்றைய ட்ரேடு மொத்த ட்ரேடுனே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து பவர் கிரிட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். 2 பிக்காக இருந்தாலும் சரி, 2 ஸ்மாலாக இருந்தாலும் சரி, நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு பதிலாக டைட்டன் நம்ம பார்க்கலாம். இப்போ டைட்டனில் இது என்ன சொன்னால் ஃபஸ்ட் அந்த 925 கேண்டிலோட ஹை பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ இதோட ஹை இங்கே என்ட்ரி, இதோட 50% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நமக்கு டார்கெட் வந்து என்ன? 1:2 ரேஷியோ. எஸ், 1:2 ரேஷியோ இங்கேயே நமக்கு டார்கெட் அச் ஆயிடுச்சு. 9:30க்கு நம்ம 9:25 9:30க்கு நம்ம ட்ரேட் எடுத்திருந்தால் கூட ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல 11:30 12 நம்ம ட்ரேடு முடிச்சுட்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் சொல்கிற இந்த ரூல் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நான் பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று மோர் புல்லிஷாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் புல்லிஷாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி பின்பாக இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ரெட் கலராகவோ இல்லாட்டி ஸ்பின்னிங் டாப்பாவோ இல்லாட்டி ரொம்ப சின்னதாகவோ ரொம்ப பெருசாக இருந்ததும் அந்த ட்ரேடை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ரூல்ஸு கரெக்டாக மேட்ச் ஆகிற பட்சத்தில் ட்ரேட் எடுங்க. பர்டிகுலராக சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ட்ரேடர்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.